ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை உன் வீட்டுக்கே இந்த வராகி அம்மா கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆமீன் செல்லமே. நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் அற்புதமாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் லட்சியங்களில் எல்லாம் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடந்தே தீரும். யாரையும் வெறும் பேப்பராக நினச்சிட வேண்டாம். வெறும் காகிதம் தானே பட்டமாக உயரத்தில் பறந்து எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வைக்குது. அதே போல தான் நீ இன்னைக்கு சாதாரணமாக நினைக்கிற மனிதர்கள் நாளைக்கே கூட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரலாம். அதனால் எப்போதும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேச பழகு. நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். அன்புக்கு நிகர் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் அன்பானவர்கள் யாருமே இல்லைன்னு நீயாக ஒருபோதும் யோசிச்சிடாதே. அன்புக்கு நிகராக நீ இருந்துட்டு போ. நீ சரியாக இருக்கும்போது எல்லாமே சரியான விஷயமாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன் சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை வெற்றி பெற செய்ய இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியாது, எனக்கு நல்லதே நடக்காதுன்னு நீ எதிர்மறையாக யோசிப்பதை முதல்ல நிறுத்திடியேன் செல்லமே. உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் நீ யாரிடமும் விலக்கி முயற்சி செஞ்சு கஷ்டப்பட வேணாம். உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கிறவங்க உன்னுடைய குணத்தை தானாகவே புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க யார்கிட்டையும் நீ சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் மேலே அன்போடு இருப்பாங்க. உன்னை பிடிக்காதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்கவும் மாட்டாங்க, உன்னை நம்பவும் மாட்டாங்க. எல்லார் முன்பாகவும் உன்னை உயர்த்தி என் அருளால் உன்னை சிறப்பித்து வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் அல்லவா. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லார்கிட்டையும் அன்பாக பழகணுன்றது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் அந்த அன்பு அளவோடு இருக்கணுங்கிறது தான். அன்போய் அளவோடு நீ கொடுக்கும்போது உறவுகள் எப்போதும் நீடித்த நிரந்தரமான நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் நம்பலாம், ஆனால் உன்னை ஏமாத்துனவங்களையும் முதுகில் குத்துனவங்களையும் நீ மறக்கவே கூடாது என் செல்லமே. உன்னை வெறுக்கிறாங்களே, உன்னை பிடிக்காமல் இப்படி வேண்டாம் வெறுப்பாக நடந்துக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத. அவங்களுக்கு உன்னுடைய அன்பை பெற தகுதி இல்லைன்னு நினச்சிக்கோ. எப்போதும் உன்னை நீ உயர்வாகவே நினைக்க பழகணும். உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லி உன்னை பற்றி அவதூறாக பேசுபவர்களை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வேறு எதுவும் தெரியவும் தெரியாது, அவங்க வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்புக்கும் அவங்க அடுத்தவனை பற்றி புறம் பேசி அடுத்தவங்க மனசை நோகடிப்பதற்கும் நான் உரிய கூலியை சரியான நேரத்தில் சீக்கிரமே கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை கவலைப்பட வைக்கிறவங்களே எல்லாம் நீ அதிகமாக நம்பும் இந்த வராகி அம்மா கவனிக்காமல் விட்டுட மாட்டேன். உனக்கு எதிராக தீங்கும் துரோகமும் செஞ்சவங்கள நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த வராகி அம்மா நானும் மன்னிக்க போகிறதில்ல. உனக்கு துணையாக நான் இருந்து உன் மனசில் பயத்தை உண்டாக்கியவர்களையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கு தைரியத்தை மேலோங்க செய்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லவே. உனக்கு வேண்டியதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் இல்லை. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நித்தமும் என்னையே நம்பி வாழும் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலத்தை உருவாக்கிடுறேன். நீ நினச்சதை எல்லாம் மிக சரியாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து சோர்ந்து போகாதே. நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நியாயமான முறையில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உன் வாழ்க்கையை மட்டும் நீ நிதானமாக கவனமாக வாழ்ந்தினா போதும். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான நிகழ்வுகளை நான் நடத்தி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிரந்தரமாக நிலையாக ஆக்கி கொடுப்பேன். பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ள உனக்கு இன்னையிலிருந்து இனி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமான
பொற்காலமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ அடுத்தவங்க மேலே கோபப்படுறத மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது. நீ நேர்மையான ஆளாக இருக்கிறதால தான் பொய் பித்தலாட்டங்களை பிடிக்காமல் நீ கோபப்படுறன்னு எனக்கு மட்டும்தானே புரிகிறது. ஏன்னா யாராவது ஏமாத்தினா அதை தாங்குகிற சக்தி உன்கிட்ட இல்லை. அடுத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மனசும் உனக்கு இல்லை. அதனால் தானே அவங்க ஏதாவது தப்பு செய்யும்போது கோபப்படுற. ஆனால் இந்த கோபத்தை குறைச்சிக்கோ. என்னதான் உன் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் நீ கோபப்பட்டு கத்தி பேசும்போது அது உன்னுடைய தவறுகளை தான் மற்றவங்களுக்கு பெருசாக காட்டும். அமைதியாக இருந்து தப்பு செய்கிறவங்க அமைதியாக ஓரமாக ஒதுங்கி நின்றுடுவாங்க. நீ தப்பே செய்யாமல் கத்தி பேசி கோபமாக பேசி உன்னை கெட்ட ஆளாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அமைதியாக இருக்க பழகிக்கோ. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் வேக வேகமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீயாகவே கண்டதையும் யோசித்து கஷ்டப்படுத்திக்காதே. சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கானதை சிறப்பாக பெற்று கொடுக்கும். உன் செயல்களில் தெளிவும் உன் எண்ணத்தில் உறுதியும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன் குறிக்கோள்களை எல்லாம் நிறைவேற்றி உன் எண்ணத்துக்கு ஏற்ப வெற்றியை உருவாக்கி கொடுப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. எல்லாமும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். செல்வங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் நீ செய்யும் முயற்சிக்காக இந்த வராகியம்மா உனக்கான வெற்றி கதவை திறந்து வைப்பேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கூடிய சீக்கிரமே நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ எதை செஞ்சாலும் எதை செய்யாவிட்டாலும் இந்த உலகம் எப்படியும் உன்னை குறை சொல்ல தான் போகுது. ஏன்னா என்னதான் நீ நல்லது செஞ்சாலும் உனக்கு குறை சொல்கிறதுக்கு 4 பேர் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. அதனால் ஐயோ அடுத்தவங்க குறை சொல்லுவாங்களோன்னு யோசிக்காமல் உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை தூக்கி எறிஞ்ச மனிதர்களையும் உன்னை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்த நினச்ச மனிதர்களையும் நீ யோசித்து கலங்காதே. உன்னை தூக்கி விட இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி தன்னை உயர்வாக காட்ட நினைக்கிறாங்க. ஆனால் நீ யாரையும் அப்படி நினச்சதும் கிடையாது. எல்லாரிடமும் எளிமையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்கிறாய். அப்படிப்பட்ட நீ தனியாக துன்பத்தில் துவைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை உருவாக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக வாழ்ந்து பார். உனக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் யாரும் தேவையில்லை. நீயே உனக்கு ஆறுதல் சொல்லிக்கோ. சில எண்ணங்கள் நிறைவேறலை, நாம் நினச்சது நடக்கலைன்னு வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி நீ வருத்தப்பட வேணாம். நீ கேட்டதை விட நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை மிகவும் அழகாக அற்புதமானதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணையை பற்றி சில வருத்தங்களும் மனக்கசப்புகளும் உனக்கு இருக்கிறதல்லவா? உன் வாழ்க்கை துணைக்கு உன்னை பற்றின புரிதலை உண்டாக்கி அன்பையும் பொறுமையையும் பாசத்தையும் அவங்களுக்கு கொடுத்து உன்கிட்ட வந்து சேர்ந்து உன்னோட மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். யார் உன்னை கீழே தள்ள நினச்சாலும் நான் உன்னை உயர்த்தி தூக்கி பிடிச்சி உன்னை ஜொலிக்க வைப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன்னை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாரும் நாளைக்கே நீ வெற்றி பெறுவதை கண்டு வியக்க போகிறாங்க. கனவுல கூட நீ நினைக்காத சில அற்புதங்களை இந்த வராகியம்மா உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் கையில் காசு பணம் இல்லை, சொத்து சுகம் உனக்கு இல்லைன்னு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே உனக்கு வசதி வாய்ப்பை நான் உருவாக்கி தரப்போகிறேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் இன்பங்களை மிகப்பெரிய அளவில் இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே.
தனியாக உட்காந்து அழுதுகிட்டு காரணம் தெரியாத சோகத்தோட நீ கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சிட போகுது. நீ எத்தனையோ நாள் தனியாக இருந்திருக்க. யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அழுது விடுற அளவுக்கு தயாராக கண்களின் விழி ஓரத்தில் கண்ணீரை நிரப்பிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போ யார் என்ன கேட்டாலும் தைரியமாக பேசக்கூடிய, துணிவாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வந்துட்டேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகியமாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதே. இந்த வராகியம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? பேசுகிறவங்க எப்போதும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்தால் யாரும் வந்து பங்கு கொள்ளவோ அல்லது உனக்காக ஆறுதல் சொல்லவோ வரப்போகிறதில்ல. ஆனால் நீ கூப்பிட்டீனா அடுத்த நிமிஷமே உனக்காக ஓடி வந்து நிற்கிறதுக்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். அதனால் என்னை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நல்லா வாழணும்னா நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகத்தையே ஆளணும்னா அதுக்கு தொழில் தான் செய்யணும். உழைத்தால்தான் உச்சத்தை தொட முடியும். ஆனால் அது அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதா அல்லது சுயமாகவே தொழில் செய்கிறதான்றத நீ யோசிச்சு உனக்கு எது சரியாக வரும்ன்றத சிறப்பாக சிந்திச்சு நல்ல முடிவாக எடுத்து அதை செயல்படுத்து. பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த ஆயுதம்னா அது பொறுமை மட்டும்தான். நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பேன். கால தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் தோற்று போக விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றிகளையும் நான் கொடுக்குறேன். என் பார்வை இப்போ உன் மேலே பட்டுடுச்சு இல்லையா? இனிமேல் நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். நீ வருத்தப்படும் அளவுக்கு இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே தீர்க்க முடியாத உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு நிம்மதியை கொடுத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். தாங்க முடியாத எதிரி தொல்லைகளும் நீரவே முடியாத உன் பிரச்சனைகளையும் தீரவும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல செய்திகளும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற இந்த வராகியம்மா, வரம் தரக்கூடிய இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எதையும் யோசித்து பயப்படாமல் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. நான் உன் பக்கத்திலேயே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக முடிச்சு கொடுக்குறேன். தீய சக்திகள் உன்னை நெருங்காமல் நல்ல எண்ணங்களையும் நல்ல சக்திகளையும் நல்ல அதிர்வலைகளையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகுது. பாதையே இல்லாத இடத்திலும் இந்த வராகியம்மா உனக்காக ஒரு புது பாதையை உருவாக்கி உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உன் துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இனி வரும் நாளெல்லாம் உனக்கு இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் கூட இருந்தவங்களுடைய உண்மையான முகத்தை இப்போ நீ பார்த்துட்டு தானே? யார் எப்படிப்பட்டவங்க எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே? இனிமேலாவது வாழ்க்கையில் தெளிவாக முடிவெடுக்க தயாராகு. வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக இருக்கலாம், சில நேரம் செழிப்பாக இருக்கலாம். எல்லாமே உன் மனசின் கற்பனை பிம்பம்தான். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. நிச்சயம் நான் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ வச்சு காட்டுறேன்.